நிறைய ரீசன்ஸ் இருக்குது இங்கே நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ஒன்று சொல்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக எல்காட் ஐடி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு ப்ராஜெக்ட்டுங்க. நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிட்டியினுடைய முக்கியமான பகுதி எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி கிடைக்கும். இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும், தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வீடை தான் ஹோம் டூர் பண்ண போகிறோம். வீடு பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸான வீடாக இருக்குது. வீடோட லேண்ட் ஏரியா கேளுங்களேன், 1395 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாங்க. பில்டப் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2102 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், 3 BHK டியூப்ளெக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரும்பாக்கத்தில் இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர், அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம், யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. பெரும்பாக்கத்தில் கரெக்டாக அந்த சர்ச் இருக்கு இல்லையா, அந்த சர்ச்சிலேருந்து நூக்கம்பாளையம் ரோடு வரும் பாருங்க. இந்த ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மேடவாக்கத்திலிருந்து சோழிங்கநல்லூர் கனெக்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ரோடுங்க. இந்த பெரும்பாக்கம் சிக்னல் அண்ட் சர்ச்சில் இருந்து கரெக்டாக 2.2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதோ NPS இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பஸ் போகுதுங்க, நிறைய ஸ்கூல் பஸ் போகுது. இந்த கடையில் நிறைய ஸ்கூல்ஸும் இருக்குது. நிறைய டெவலப்பர்ஸ் இங்கே ஃப்ளாட்ஸ் கட்டி சேல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கடரை பொறுத்த வரைக்கும் இங்கே நீங்கள் இந்த வீடு வாங்குறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இல்லை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் யாராவது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நூக்கம்பாளையம் ரோடு நீங்கள் 100% ப்ரிஃபர் பண்ணலாம். என்னென்னு ஒன்று சொல்கிறேன். ஐயோ அது வேறு கரெக்டாக சொல்லணுமே. இது இந்த பக்கம் ஒரு பஸ் போது பாருங்கள், ஏகேஜி பப்ளிக் ஸ்கூல். ஆக்சுவலாக இந்த சைட் பார்க்கும்போது வியூ நல்லா இருக்குல்ல, பாருங்களேன். நான் சொன்னல அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நூக்கம்பாளையம் ரோடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வேர்ல்ட் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டெய்லரிங் கிளாஸ் சம்மந்தப்பட்ட பில்டிங் இருக்குது. ஆக்சுவலாக பக்கத்தில் இது முட்டு சந்தைங்க, அதனால் டிரான்ஸ்பார்சஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. இதை தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்குது இங்கே நீங்கள் வீடு வாங்குறதுக்கு ஒன்று சொல்கிறேன். அதான் அடுத்து போது பாருறா, கேட்வே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். ஹலோ, இன்னும் ஒருத்தன் பார்க்கல. இந்த சைடு ஒன்று போது பாருங்க மறுபடியும். இல்லை ஓகே அது வேனு தான். இப்படி போனவங்க தான் அப்படி போகிறாங்க, நம்ம மாற்றி சொல்லக்கூடாது இல்லையா, அதுதான். ஆனால் 3 பஸ் போயிடுச்சு. நான் வீடியோ எடுக்க வரும்போதே நிறைய பார்த்தேன். ஓகே, பிரைம் பட்ஸ் கார்டன் ஒரு ஸ்கூல் பஸ் இப்போ தான் போச்சு. ஓகேங்களா, 4 பஸ் போயிருக்கு. இந்த லொக்கேஷனில் நீங்கள் எதனால் வீடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சோழிங்கநல்லூர்லேருந்து மெட்ரோ போடுறாங்க இல்லையா நம்ம மேடவாக்கம் வழியாக, அந்த மெட்ரோ காரிடர்னால மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால இந்த கடையில் இருக்கக்கூடிய லேண்ட் ரேட் வீடுகளெல்லாம் ரேட் ஏறி போயிடுச்சு. அதனால் நீங்கள் இங்கே வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சிட்டியினுடைய முக்கியமான பகுதி எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா இப்போ மெட்ரோ ஒர்க் சிட்டிக்குள்ளே எல்லா இடத்துலையும் மோஸ்ட்லி கனெக்டிவிட்டி கொடுக்குற மாதிரி ஃபேஸ் 2ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் சிட்டி வந்து இங்கேருந்து கரெக்டாக 4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான ரீசன் நீங்கள் இங்கே வீடு வாங்குறதுக்கு. இன்னொன்று டாப் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோழிங்கநல்லூர் எல்காட் ஐடி பார்க் இருக்கு இல்லையா, உள்ளே வந்து எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குங்க. அங்கே வேலை பார்க்கக்கூடிய என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 minutes 10 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, புதுசாக டெவலப் ஆன ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வீடு இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக எல்காட் ஐடி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 4.4 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் விரும்புகிற மாதிரி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையை அவங்க குடும்பத்தில் ஒன்றா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். பொறுமை அதான சொல்கிறீங்க, புரியுது. ஓகே, ஏன்னா டைமில் இல்லை, எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கணும். அதனால தான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வீடு ப்ராஜெக்ட்டுங்க. இங்கே 2 பார்க்குறீங்களா, ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 வீடு மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். சென்டரில் நீங்கள் பார்க்க முடியும், கேப் விட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த வீடை பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கவர்ட் கார் பார்க்கிங் இருக்குது. மெயின் டோரே பாருங்களேன். ஓகேப்பா, எடுங்க. சாப்பிட்டாச்சா? காணா அது போய் ஸ்கூல் குழந்தைங்களை விட்டுட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா காசாகரன் முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டி சேல் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். புதுசாக நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. வேலம்மாள் வித்யாசிரம் அடுத்து 5வது. ஓகே, இந்த லொக்கேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு புஷ்கின் ஸ்ட்ரீட்டில் இருக்குங்க. காந்தி நகர் சொசைட்டி, புஷ்கின் ஸ்ட்ரீட், பெரும்பாக்கத்தில் இருக்குது. புஷ்கின் மிஸ்கின் இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குள்ளே நான் இதை சொல்லும் போது ஐயோ மிஸ்கின்னு சொல்லிடுவேனே அப்படின்னு சொல்லியே பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு வழியாக சொல்லியாச்சு. இப்போது தண்ணி அங்கே பக்கத்தில் தண்ணி ஊற்றினோடனே ஞாபகம் வருது. தண்ணி வந்தோடனே குடிச்சு பார்த்தேங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்ல இந்த ஏரியாவில் தண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி நல்லாவே இருந்தது, சால்ட் கண்டு கிடையாது. நான் குடிச்சு பார்த்தேன். தண்ணி சால்ட் கிடையாதுங்க. நான் கூட சால்ட் இருக்குன்னு நினச்சேன், சால்ட் கிடையாது. நீங்கள் கூட வந்து குடிச்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வீடை பார்த்துருங்க. 2 கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு செட் பேக் விட்டுருக்காங்க. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குது. அதே ஸ்கூல் பஸ் தான், இப்போ இப்படி போன ஸ்கூல் பஸ் தான். போர்வெல் இருக்குது, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 phase EB கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. சம்பும் இருக்குது, சோக் பீட்டும் இருக்குது. இந்த கார் பார்க்கிங்கில் ஃபுல்லாக உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப் கொடுத்துருக்காங்க.
வீட்டை சுற்றி இட விட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிசி போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. அங்கெல்லாம் பாருங்களேன், அப்பார்ட்மெண்ட்ஸ், பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். அதெல்லாம் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் டோருக்கு முன்னாடி கிரில் கேட் இருக்குங்க. டீக்குட் டோரு. மெயின் டோருக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே ஒரு ஃபயர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஃபயர் ஸ்பேஸ் தாண்டின உடனே ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல கவரான ஒரு லிவிங் இருக்குது. எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்றைக்கி ப்ரைம்லேருந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து நம்ம இப்போ அயலான் இதில் வந்துச்சு, அயலான் சன் நெக்ஸ்ட்டில் வந்துச்சு இல்லையா. ஏன்னா என்னோட அம்மா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்தேன். எல்லா ஓடிடி எங்கள் வீட்டில் ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துட்டேன், அம்மாவுக்கு வீட்டில் இருக்கிறதோட பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு கவரான லொக்கேஷனில் டிவி வைக்கிறது நிறைய பேர் விரும்புவாங்க. எனக்கே பர்சனலாக பிடிக்கும். ஏன்னா இப்போ லிவிங் கம் டைனிங்னு கொடுத்துருவாங்களா, பெரிய பால்கனி இருக்கும். அந்த பால்கனியில் சூரிய ஒளி வந்து டிவியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறது நிறைய பேர் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் பர்சனலாக அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கிற லிவிங் எனக்கு பிடிச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ இல்லை உட்டன் விண்டோவே கொடுத்துருக்குறாங்க. ஒன் சைடு உட்டன் விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த விண்டோவையும் காமிச்சிடலாம். விண்டோ யாராவது வந்து டோர் இன்கேஸ் இங்கே தட்டினாலும், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் எங்கேருந்தே கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஏறிட்டு டைனிங் இருக்குது. இந்த டைனிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. சைடில் இந்த வீட்டுக்கும் செட் பேக் விட்டுருக்காங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் வீடு கட்டினாங்க இல்லையா, அதுக்கும் செட் பேக் விட்டுருக்காங்க. அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால வென்டிலேஷன் அடிவாங்காது. சுவிட்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் மேலே அந்த கவர் போட வேண்டியது இருக்குது. இந்த டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பார்த்த உடனே நோட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வாஷ் பேஷன். ஆக்சுவலாக வாஷ் பேஷன் வந்து அங்கே தான் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் ஃபீல் பண்ணேங்க. நான் வந்த உடனே அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். ஸ்டார் கேஸுக்கு சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு போல். பேரியர் பிராண்டில் டேப் கொடுத்துருக்குறாங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்டார் கேஸு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த வீடை வாங்கிட்டு இன்டீரியர் பண்ணுங்களேன், ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணலாங்க. நான் ஒரு ஐடியா கூட உங்களுக்கு கொடுக்குறேன். நான் முன்னாடி வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன். இந்த லிவிங் டைனிங் பார்ட்டிஷனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஒன்று பண்ணுங்கள். ப்ளைவுட் பீடிங் மாதிரி ஒன்று கொடுங்க. இந்த எட்ஜுக்கு மட்டும் இங்கேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 இன்ச் தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. ரொம்ப போனாலும் பெருசு நல்லா இருக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப செலவும் பண்ண தேவையில்லை, ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் ரிச் லுக் கொடுக்க முடியும். ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்டில் எஸ்எஸ்ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க, அம்மாக்கள் கண்டிப்பாக அந்த கிச்சன் பிடிக்கும். நல்ல ஸ்பேஷியஸான பெரிய கிச்சன். ஸ்லாபில் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்டீரியர் வேணுன்ற மாதிரி நீங்கள் மாடுலர் கிச்சன் பண்ணிக்கலாம். 2 உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் இருக்குது. எல் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. செல்ஃப் வந்து கடப்பாக்கல்ல கொடுத்துருக்காங்க. ஒரு கொல்லைப்புறம் இருக்குது. ஓகேங்களா, இங்கே நல்லா செட் பேக் விட்டுருக்குறாங்க. ஏதாவது துணி துவைக்கிறதுனாலும் நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக காலியாக இருக்க இடத்துல நம்ம தண்ணி தேங்காதுன்னு சொல்ல முடியாது இல்லையா. பின்னாடி கொஞ்சம் தண்ணி தேங்கி தான் இருக்குது. பட் டெவலப் ஆக அது உங்களுக்கு போயிடும். இப்போ ஃப்ரெண்ட்லேயே பாருங்களேன், நான் உங்களுக்கு அந்த டெய்லரிங் கிளாஸ் சைட்லாம் காமிச்சிடலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரூம் உங்களுக்கு காமிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் பெட்ரூம். வயசானவங்க யாராவது இந்த வீட்டில் இருக்க போறீங்க, என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். இந்த பெட்ரூமில் ஒன் சைடு உட்டன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் இருக்குது. செல்ஃப் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க அப்படின்னும் போது, ஏன்னா பட்ஜெட் வந்து இது வந்து 1 CR மேலே தான் வீடை பார்த்துட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது வீடு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்கல்ல. அதனால் வந்து இன்டீரியர் இந்த செல்ஃப்லாம் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச் பாத். வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் இங்கே வந்துருங்க. இப்போ தான் பெயிண்டிங் ஒரு கம்ப்ளீட் பண்ணதுனால இங்கே வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஹாலில் இருந்துச்சு, நான் வந்துட்டேன் அப்படின்னு கிட்ட தூக்கிட்டு வந்து இங்கே அடுக்குனாங்க. 7 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேரியர் பிராண்டில் வால் மிக்ஸ் இருக்குது. உட்டன் வென்டிலேட்டர் இருக்குது. ரெயின் ஷவர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வால் டைல்ஸ் இருக்குது இல்லையா, நல்லாயிருக்கு. இருங்க, ஸ்டார் கேஸ் லைட் கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் நைட் டைம் இப்படி ஏறி வரீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி கவர்டு விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. வெளிச்சத்துக்கு மட்டும் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகும்னா, எதனால் அங்கே ஓப்பன் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்கன்னா,
ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். பட் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் என்னென்னா, மழை பெஞ்ச டைமில் நம்ம அதை மறந்துடுவோம். அங்கே ஒரு விண்டோ இருக்குது அப்படின்றதே மறந்துட்டு நம்ம மற்ற விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம். இங்கே யூபிவிசி விண்டோன்றதுனால மழை பெஞ்ச டைமில் சவுண்டும் கேட்காது, டம்முன்னு அடிக்காது. அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி ஆகிட்டு வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அதனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போதும் அங்கே வந்து கவர் பண்ணிக்கோங்க. மூச்சு வாங்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வுடன் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமை பார்த்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிலோட கொடுத்துருக்காங்க. செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருக்கக்கூடிய பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத் கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த டைல்ஸ் டிசைன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது நல்லா இருக்கே, ரொம்ப கொச்சன்னு இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் இங்கே வந்துடும். வால் மிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பேரிவேர் பிராண்டில் டேப்போட வர்மோரா பிராண்ட் வாஷ் பேஷன் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே நல்லா இருக்குங்க. க்ளாசெட்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த அட்டாச் பாத்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ஒரு பால்கனி இல்லை யூட்டிலிட்டி ஏரியான்னு கூட சொல்லலாம். ஒரு யூட்டிலிட்டி ஓகேங்களா. இதுக்கு வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 2 அடிக்கு 2 அடி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. நைட் லேம்ப் இருக்கு. எரியுது பாருங்க, கீழே பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம், ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம். நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறைய பேருக்கு இந்த பெட்ரூம் அளவுக்கு தான் ஒரு ஹாலே இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த பெட்ரூமு. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு வுடன் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஒரு அட்டாச் பாத் இருக்குது. அட்டாச் பாத் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட் வந்துடும். அதே மாதிரி நல்ல ஸ்பேஷியஸான ஒரு அட்டாச் பாத். ஆக்சுவலாக இந்த டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் இருக்குது. இது வந்து வளவலன்னு இருந்தால் கூட எனக்கு பிடிச்சிருக்காது. பட் ஒரு லைட்டாக மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால பார்க்க நல்லாயிருக்கு. பேரிவேர் பிராண்டு தான். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு இருக்கக்கூடிய ஒரு பால்கனி, இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய டெரஸ்ன்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து பழைய வீடுகளில் இருக்கும் இந்த மாதிரி. நல்லா இருக்குல்ல. ஃப்ரண்ட்டில் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல இருக்குது, வித் கிளாஸோடு இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் எலிவேஷன் அழகாக இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். அது ஆப்போசிட்டில் இருக்கிற வீடில் இருக்குல்ல, அதே மாதிரி தாங்க இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு இங்கே ஒரு சின்ன சிட்டிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. மேலேயும் வந்து ஒரு டெரஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இங்கே கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் வாஷிங் மிஷினுக்குள்ளே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் இங்கே துணி துவைச்சபடியே காய போட்டுக்கலாம். இந்த வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குல்ல, இதுக்கு கூட தனியாக ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்கங்க. மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்கிரீட் வாட்டர் டேங்க் இருக்குது, 1000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டின்னு சொன்னாங்க. லேடர் இருக்குது. ஐயா போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய ஒரு டெரஸ். மொத்தம் 3 டெரஸ் மாதிரி வருதுங்க. மேலே இருக்கக்கூடியதில் பேக்கில் ஒன்று, ஃப்ரண்டில் ஒன்று, கீழே ஒரு பெட்ரூம்க்கு ஒரு டெரஸ் இருக்குது. அப்படியே பார்த்துக்கோங்க. அங்கேயும் வந்து இது லேஅவுட் போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். சிஎம்டிஏ அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இந்த வீட்டுக்கு பில்டர் கோட் பண்ணியிருக்கிற ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 1,35,00,000. உங்களோட சிபில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 80% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய உங்கள் பசங்க பொண்ணுங்க இல்லை நீங்களே வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடு நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்டர் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பார்க்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலில் உங்களுக்கு அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களை ஒன்றா எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த். பாய் கைஸ்.